श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदय रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयावनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमः भक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தர சதகம். அது இந்த அடுத்த ஸ்லோகம் 37வது ஸ்லோகம். அந்த நித்திய விபூதியும் லீலா விபூதியை பற்றியும் ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி. யமாஸ்ரித்யைவாத்மாம் பரயயிவதே சத்குணகணாः பிரதந்தே சோனந்தஸ்வவசகனசாந்தோதி ததசः त्वमेव त्वां वेत्तस्तिमितवितरङ्गं वरदभोः स्वसंवेद्यस्वात्मत् वयसबहुलानन्दपरितं यमाश्रित्यैवात्माम्बरय इव ते सद्गुणगणाः प्रतन्ते सोऽनन्त श्ववशघनशान्तोति तदशः त्वमेव त्वां वेत्त स्तिमितवितरङ्गं वरदभोः स्वसंवेद्यस्वात्मात् वयसबहुलानन्दपरितं. இதில் வரமளிக்கும் பெருமானே, மோட்ச வரமளிக்கும் பெரிய பெருமாளே, தனது வயிற்றை வளர்க்க விரும்பும் ஒருவன் ஒரு பெரிய ஒரு வஸ்துவை அண்டி நிற்பது போல உன்னுடன் இருக்கும் திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் தாங்கள் பிரகாசிப்பதற்காக சர்வேஸ்வரனான உன்னை அண்டியே உள்ளது. இப்படியாக என்றும் உள்ளதாகவும் உனக்கே எப்போதும் இனிய அனுபவம் அளிக்க வல்லதாகவும் உள்ள உனது 2 விபூதிகளையும் திருக்கல்யாண குணங்களையும் நீ அனுபவித்து மகிழ்ந்தபடி இருக்கிறாய். இத்தகைய உனது ஸ்வரூபம் எப்படி இருக்குது அப்படின்னா, அலை வீசாமல் அமைதியாக உள்ள கடல் போல இருக்கு. நீ மட்டுமே முழுசாக அனுபவிக்க வல்லதாக இருக்கிறது. உன்னுடைய அளவு மேன்மை முதலானவற்றை கொண்டதாக இருக்கிறது. நீ உன்னுடைய அந்த ஸ்வரூபம் எல்லையில்லதாக இருக்கிறது. பரிபூர்ணமான ஆனந்தம் உடையதாக இருக்கிறது உன் ஸ்வரூபம். இப்படிப்பட்ட உனது ஸ்வரூபத்தை நீ எப்போதும் அறிந்து அனுபவித்து மகிழ்ந்து வருகிறேன். ரொம்ப அழகாக எம்பெருமானுக்கு 2 தசைகள் உண்டு. பாஞ்சராத்திர ஆகமத்தில் தெரிவிக்கப்பட்டதை இங்கு தெரிவிக்கிறார். கீழே சொன்ன ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் என்ற 6 பிரதான குணங்களும் பகவான் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு டெஃபினேஷனாக இருக்கும் 6 கல்யாண குணங்களும் எந்த ஒரு தேவரீருடைய ஸ்வரூபத்தை கொண்டே அதனுடைய இருப்பை பெறுகிறதோ, சத்தை பெறுகிறதோ, அத்தகைய ஸ்வரூபத்தை உடைய தேவரி அமைதியாக வீற்றிருக்கும் நிலை உடையவராய்கொண்டு சாந்தோதித தசை. பாஞ்சராத்திராகமத்தில் 2 தசை சொல்கிறார். ஒன்று நித்யோதித தசை, இன்னொன்று சாந்தோதித தசை. நித்யோதித தசைங்கிறது ஸ்ரீவைகுண்டத்தில் இருப்பது. சாந்தோதித தசைங்கிறது லீலா விபூதியான இந்த பிராகிருத பிரபஞ்சங்களை நிர்வாகம் செய்வதற்கான சங்கல்பத்துடன் கூடிய தசை சாந்தோதித தசை. நித்திய விபூதி அதனுடைய நிர்வாகத்துக்கு உடைய சங்கல்பத்துடன் கூடிய நிலை நித்யோதித தசை. ஸோ இந்த சாந்தோதித தசையை அமைதியாக வீற்றிருக்கும் நிலை உடையவராய்கொண்டு தான் மட்டிலும் அனுபவிக்கக்கூடியதாய் கொண்டு தனக்கு நிகரான அளவுள்ளதாய்
மிகுதியான ஆனந்தத்தாலே பூர்ணமாய் அலை ஓய்ந்த அமைதியான ஆழமான கடல் போல உள்ள அந்த நிலைமையை நீரே அனுபவிக்கிறீர் என்கிறார் சுவாமி. ஆக இந்த ஸ்லோகத்தில் சமஸ்த கல்யாண குண நிதியாய் எம்பெருமான் தானும் அனுபவிப்பதற்கு ஏற்றதாய் பரந்த தன் ஸ்வரூபத்தின் அளவாய் அளவிட்டு கூற முடியாத ஆனந்தம் நிரம்ப பெற்றதாய் அலையல்லாமல் இருக்கும் அமுத கடல் போன்றதான அமைதியே வடிவெடுத்த நிலை இங்கு வாக்கினால் அனுபவிக்கப்படுகிறது பராசர பட்டரால் என்று அவர் அனுபவிக்கிறார். யமாஸ்ரிஸ்த்யைவாத்மாம்பரய இவதே சத்குணகணாः பிரதந்தே சோனந்த ஸ்வவசகன சாந்தோதிததசः त्वमेव त्वां वेत्तस्तिमितवितरङ्गं वरद भोः स्वसंवेद्य स्वात्मात्वयस बहुलानन्दपरितं போஹோ வரதா, வரமளிக்கும் பெருமானே, நல்லவைகளையே அருளும் பெருமானே. தே அப்படிப்பட்ட சத்குணகணாக கல்யாண குண ராசிகள், பிறருக்கு நன்மைகளையே செய்யும் கல்யாண குணங்கள், தேவரீருடைய கல்யாண குணங்கள். ஆத்மம் வரைய இவ, வயிற்றினுள் வைத்து தரிப்பவர்களைப் போல, வயிறுதாரிகளைப் போல. யம் துவாம் எந்த ஒரு தேவரீரை, ஆஸ்ரித்ய ஏவ அண்டியிருப்பதாலேயே, பிரதந்தே பிரதந்தே மிகவும் பிரசித்தியை அடைகின்றனவோ, சகா அத்தகைய அப்படிப்பட்ட அனந்த ஸ்வவச கன சாந்தோதித தசக, அனந்த முடிவில்லாத, ஸ்வவச தன் ஒருவருக்கே அனுபவிக்கக்கூடியதான, தக்கதான, அனுபவிக்க முடிந்ததான, கன நெருக்கமான, சாந்த உதித்த தசகா ஸ்வ ஆத்ம அனுபவமாகிய என்றும் அமைதியுடன் இருக்கும் நிலையை உடையதான சாந்தோதித தசக, சாந்தோதித தசையை உடையவரான துவமேவ தேவரீரே, ஸ்திமித அசைவில்லாத, விதரங்கம் அலை ஓய்ந்த கடலை போன்று, அலையில்லாத கடலை போன்று, ஸ்வசம்வேத்ய தன் ஒருவரால் மட்டும் அறிந்து கொள்ளக்கூடிய, ஸ்வ ஆத்ம துவயச, ஸ்வ ஆத்ம துவயச தன் ஸ்வரூபத்த அளவுக்கு உள்ளதான, பகுல ஆனந்த பரிதம் துவாம் வேத்த, பகுல எல்லையில்லாத ஆனந்த பெருமகிழ்வால், பரிதம் ஆனந்த பரிதம், அந்த பரிதம்னு நிரம்பின, எல்லையில்லாத பெருமகிழ்வால் நிரம்பின, துவாம் வேத்த தேவரீரை அறிந்து வருகிறேன். தன் ஸ்வரூபத்துக்கு அளவு, அதாவது நல்லவைகளையே அருளும் ஸ்ரீ ரங்கராஜனே, அப்படிப்பட்ட பிறருக்கு நன்மைகளையே செய்யும் கல்யாண குணங்கள் வயிறு நிரப்புவதற்காக எந்த தேவரீரை அண்டி இருப்பதனாலேயே மிகவும் பிரசித்தத்தை அடைகின்றனதோ அந்த கல்யாண குணங்கள், அத்தகைய முடிவில்லாத தன் ஒருவருக்கே அனுபவிக்கத்தக்கதான நெருக்கமான அமைதியான நிலையை உடையதான தேவரீரே, அசைவில்லாத அலை ஓய்ந்த கடலை போன்றும், தன் ஒருவரால் மட்டும் அறிந்து கொள்ளக்கூடிய தன் ஸ்வரூபத்தை அளவுக்கு உள்ளதான எல்லையில்லாத பெரு மகிழ்வால் நிரம்பின தேவரீரை அறிந்து வருகிறீர் என்கிறார் சுவாமி. அதாவது எம்பெருமானுக்கு 2 தசைகள்னு பார்த்தோம். ஒன்று நித்திய விபூதி தசை, நித்யோதித தசா, சாந்தோதித தசா. லீலா விபூதியான இந்த பிராகிருத பிரபஞ்சங்களை நிர்வாகம் செய்வது சாந்தோதித தசா, சங்கல்பத்தினாலேயே கூடிய தசை. நித்திய விபூதி நிர்வாகத்துக்கான சங்கல்பத்துடன் கூடியவை நித்யோதித தசா. சஞ்சிந்தயந்தா கிலஹேய விபக்ஷபூதம் சாந்தோதிதம் ஷமவதா ஹிருதயே நதன்யாக நித்யம் பரம் வரத சர்வகதம் சுசூக்ஷ்மம் நிஸ்பந்தனந்த துமயம் பவத ஸ்வரூபம். ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத்தில் 16வது ஸ்லோகத்தில் இதையே சுவாமி இந்த விஷயத்தையே அங்கே சாந்தோதித தசை என்று எடுக்கிறார். அதை ஸ்ரீ கரூர் சுவாமி ஜெகத் பிரசித்தரான மகான் இதை அருளி செய்தார்.
நித்திய முக்தர்கள் அனுபவித்து வரும் பரவாசுதேவ ரூபத்தை நித்யோதித தசா என்பர். அந்த பரவாசுதேவரிடமிருந்து தோன்றின சங்கர்ஷண வியூக காரணமானவரைகளை சாந்தோதித சஞ்ஞகராக கொண்டனர். இவை யாவற்றையும் கொண்டு நித்யோதிதாத் சம்பபூவ ததா சாந்தோதிதோ ஹரிஹி என்ற பிரமாணப்படிக்கு நித்யோதிதாத் சம்பபூவ ததா சாந்தோதிதோ ஹரிஹி என்ற பிரமாணம். இந்த இரண்டின் விசேஷங்களை பூர்வாச்சாரியர்கள் காட்டினார்கள். நித்யோதித தசையும் சாந்தோதித தசையும். ஸ்ரீ நியாய சித்தாஞ்சன வியாக்கியானத்தில் ஸ்ரீ உபனிஷத் பாஷ்யக்காரரான ஸ்ரீ ரங்கராமானுஜ சுவாமியின் உரையும் இதே போல ஆச்சரியமாக சேவிக்க வேண்டும். சதாவர்த்தக என்ற 345வது விஷ்ணு சகஸ்ரநாம திருநாமத்தை விளக்கும்போது ஸ்ரீ பராசர பட்டரும் இந்த சாந்தோதித விஞ்ஞான பிராபணாய இதி மந்திரலிங்கம் சமார்த்திதம் என்று இங்கு சாந்தோதிதத்தை விளக்கும் மந்திரத்தை எடுத்து காட்டி அருளினார் ஸ்ரீ பராசர பட்டர். ரொம்ப ஆச்சரியமாக இந்த சாந்தோதித தசை அமைதியாக, ஆச்சரியமாக, பரிபூர்ண ஆனந்தம் கொண்டதாக இந்த திருக்கல்யாண குணங்களை நீ அனுபவித்து மகிழ்ந்தபடி இத்தகைய உனது ஸ்வரூபம், இந்த லீலா விபூதியை நிர்வகிக்கும் ஸ்வரூபம் சாந்தோதித தசை எனப்படுகிறது. இது ஸ்ரீ வரதராஜ ஸ்தவம் ஸ்லோகம் கூறத்தாழ்வான் அருளியது 13வது ஸ்லோகத்திலையும், சுந்தரபாகுஸ்தவம் 23வது ஸ்லோகத்திலையும் யதோபலம்பம் என்று இங்கு தெரிவிக்கிறார், அங்கு உரையிடுகிறார். இப்படி ஆச்சரியமாக சாந்தோதித தசைகளை நம்ம அனுபவிக்கணும். எம்பெருமானை உள்ளபடி யாருமே அறிய முடியாது, நாம் ஒருத்தர் கூட அறிய முடியாது. பிரம்மா, சிவன், இந்திரன் யாரும். தொமேவத்வாம் வேத்த யோசி சோசி என்று தைத்திரிய காட்டக வாக்கியம் தெரிவிக்கிறது. தொமேவத்வாம் வேத்த யோ அசி சோ அசி யஹா அசி சஹா அசி. அதையே இங்கே எடுக்கிறார். துவாம் வேத்த, தேவரீரை அறிந்து வருகிறேன். அப்படியே அதே ஆணுபூர்வியை காட்டி உத்தரார்த்தம் முதல் பாதத்தில் அருளி செய்கிறார். சோ அங்க வேத யதிவான வேத என்று ஸ்ருதி காட்டுகிறது. இதனால் எம்பெருமானின் பெருமைகளை யாவும் சர்வஜரான அவரால் கூட உணர முடியாது என்ற போது நாம் எம்மாத்திரம்? ஆரொப்பார் இவர் குணங்கள் அனைத்தும் கண்டால் அருளாளர் தாமெனும் தமக்குவாரே. அத்திகிரி மகாத்மியத்தில் 22வது பாசுரத்தில் வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். ஆரொப்பார் இவர் குணங்கள் அனைத்தும் கண்டால், யார் இவருக்கு ஈக்குவலாவா? இவர் குணங்கள் அனைத்தையும் பார்த்தா அருளாளர் தாமெனும் தமக்குவாரே. அருளாளர்னு அவரே பண்ணால் கூட அவருக்கு ஒவ்வா அந்த கல்யாண குணங்கள் அப்படியே ஆச்சரியமாக இருக்கிறது. அவருடைய சுரூபம் இவ்வளவா இருக்கா அப்படின்னு அதை இங்கு அனுசந்திக்கணும். அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி.